வணக்கம் மக்களே, வெல்கம் டு another video with Yamini swing trader. என்னோட டெலிகிராம் சேனல்ல நான் ஒரு பென்னி ஸ்டாக் பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல அது எந்த ஸ்டாக் எந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆக போகுது, அதோடைய டார்கெட் எங்க இருக்கு, ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு, இந்த விஷயங்களை தான் நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லிடுறேன். நான் ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட், நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ என்னோட டிப்ஸை எடுத்துக்கிட்டோ இல்லை இன்டர்நெட்ல வேற யாரோட டிப்ஸை எடுத்துக்கிட்டோ நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சுட்டு நீங்களே கத்துக்கிட்டு உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் எடுக்க கத்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு அட்லீஸ்ட் 2 விமென்காவது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 4 விமன் ஆவது இந்த வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ட்ரேடிங்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஃபைனான்சியலி இண்டிபெண்ட் ஆனாங்கன்னா எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அதுதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்லிட்டு இருந்த ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுஸ்லான் தான். சுஸ்லான் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு மல்டி பேகர்னே சொல்லலாம். ஏன்னா பாஸ்ட் 3 மந்த்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 133% மூவ் கொடுத்துருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சுஸ்லானில் 3 மந்த்ஸ் முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 13,000 ரூபாய் லாபமே பண்ணியிருக்கலாம் இப்போ வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு மூவ் கொடுத்துடுச்சு. இனிமேல் எங்கேருந்து சுஸ்லான் மூவ் கொடுக்க போகுதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம். அதான் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மூவ் கொடுக்குற ஸ்டாக் தான் மூவ் கொடுக்கும். புல்லிஷான ஸ்டாக்ஸை தான் நீங்கள் பை பண்ணணும். மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதை தான் நீங்களும் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து செல் பண்ணலான்னு டிசைட் பண்ணிச்சுன்னா நீங்களும் செல் தான் பண்ணணும். இல்லை மார்க்கெட் செல் பண்ணுது பட் நான் பை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ இந்த ட்ரேடோட ப்ரைஸ் ஆக்ஷனை முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ சுஸ்லானை வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் வாங்கலாம். அதாவது ஒரு நாள் வாங்கிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு 3 டேஸ்லையும் இல்லை ஒரு 5 டேஸ்லையும் விற்கிற மாதிரியான ஒரு ட்ரேடாக சுஸ்லான் ட்ரேட் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், பட் இதோடைய லோஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸாக பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இது எந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம்னா 1840 அப்படிங்கிற லெவலில் தான் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கும். பட் இந்த ட்ரேட் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது நாட் பேஸ்ட் ஆன் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பேஸ் பண்ணின ட்ரேட் கிடையாது. இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னை பேஸ் பண்ணின ட்ரேட். ஸோ என்னோட பாசிட்டிவ் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். இந்த லெவல் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவர்சல். ஸோ இந்த லெவல்லையே நீங்கள் பை பண்ணலாம். 70 இதோட என்ட்ரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1775. அதோட இப்போ இருக்கிற பிரைஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா யூ கேன் பிளேஸ் அ ட்ரேட் எனிவேர் பிட்வீன் 9:30 to 3 o'clock. உங்களுக்கு எந்த லெவலில் வந்து லோ லெவல் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த லெவலில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். நீங்க எங்க போடணும்னா 17, அதாவது 17 rupeesல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் போடணும். 70 பைசா ஸ்டாப் லாஸ் நீங்க எடுக்கிறீங்க இந்த ட்ரேடுக்கு. அண்ட் இதோடைய டார்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க. 20 rupeesல இருக்கு டார்கெட்டு. ஸோ நீங்க வந்து இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அதே மாதிரி நீங்க வாட்ச் பண்ணிட்டே வரணும். உங்க டார்கெட் ரீச் ஆகும்போது நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இந்த ட்ரேட்ல இருந்து வெளியே வரணும். இன்னொரு டிப் ஒன்று சொல்றேன். அந்த டிப் சொல்றதுக்கு முன்னாடி என்னோட டெலிகிராம் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எடுக்கும்போது நான் டெலிகிராமில் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் வந்து எந்த லெவலில் வந்து புக் பண்ணலாம், இந்த ட்ரேட் வந்து நல்லா போகுதா போகலையா, இல்லை இது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சா, இதில் நீங்கள் ஸ்டே பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டே வருவேன். ஸோ கண்டிப்பாக என் டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இன்னொரு டிப் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ டார்கெட் வந்து 20 rupees வச்சுருக்கோம். ஸோ 20 rupees வந்தால் தான் நான் புக் பண்ணுவேன் அப்படின்ட்டு எப்போவுமே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா உங்கள் ட்ரேடை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்கள் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து நிறைய எமோஷ்னல் ரெஸ்பான்சஸ் நீங்கள் கவனிக்கலாம். பட் நீங்கள் யூ ஜஸ்ட் ஹாவ் டு அப்சர்வ் தோஸ் ரெஸ்பான்சஸ். அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக
நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். ஸோ என்ன ஆகுது, இது வந்து ப்ராஃபிட் இன்னும் மேலே போகுமா இல்லை வந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். அப்படி நீங்கள் கவனிக்கும் போது இல்லை இது ரிவர்ஸ் தான் ஆகுது, இன்னும் கீழே தான் போகுது, என்னோட ப்ராஃபிட் வந்து குறைய தான் போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முதல்ல நீங்கள் புக் பண்ணிடுங்க ப்ராஃபிட்டை. ஸோ இது வந்து லாஸுக்கும் பொருந்தும். லாஸ் ஆகும்போது கூட வந்து உங்களோட எமோஷனல் ரெஸ்பான்சஸை நீங்கள் நல்லா கவனிக்கலாம். பட் யூ ஹாவ் டு அப்சர்வ் த ட்ரேட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் இது மேலே போக போதா கீழே போக போதா ரிவர்ஸ் ஆக போதா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த ட்ரேடோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3. அதாவது ₹1 70 பைசா உங்களுக்கு லாஸ்னா அதோடைய 3 times 2 rupees 10 பைசா வந்து உங்களோட டார்கெட்டாக நீங்கள் எய்ம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பொசிஷன் சைசிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது வரைக்கும் கீப் காம் அண்ட் கேரி ஆன்.